பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, என் மகனே என் மகளே நீங்க பாக்கியவானா இருக்கீங்கன்னு சொல்றாரு. பாக்கியவான் அப்படின்னா நம்ம பைபிள்ல இருக்க வசனத்தின்படி நம்ம அதை படித்து அதன்படி நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா பைபிள் படிப்பாங்க, இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரேயரும் பண்ண மாட்டாங்க, பைபிளும் படிக்க மாட்டாங்க, அவங்க வேற கதை. ஆனா இப்படி பைபிள் படிக்கிறவங்க ப்ரேயர் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்காக நான் காலையில எழுந்து ப்ரேயர் பண்ணணும், காலையில இருந்து பைபிள் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போவாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள்ல படிச்சு இதுல இருக்கிற வசனத்தின்படி வாழ்ற பிள்ளைகளா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தராரு, மகனே மகளே நீங்க பாக்கியவான்கள், நீங்க வேதத்தின்படி நீங்க வாழ்றீங்கன்னா பாக்கியவான்கள். இந்த உலகத்துல பொய் சொல்லாம ஏமாத்தாம ஆண்டவருக்கு உண்மையா பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு ஆண்டோட நாம மகிமைக்கென்று இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னா நம்ம பாக்கியவான் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அப்படி பாக்கியவானா பாக்கியவதா இருக்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ என்ன நன்மையை பெற்றுக்கொள்ள நீ காத்திருக்கிறியோ நிச்சயமா நடக்குமா. சோர்ந்து போயிடாத, கவலைப்படாத, விசுவாசத்தோட இருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நம்பிக்கையோட இருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.